கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க அப்படியே என்னமோ யங் கப்பல் மாதிரி ஜாலியாக சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க யங் தான் இருந்தாலும் எப்படி ஏதோ புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி எப்பப்பாப்பா நியாயத்துக்கு சுத்துறீங்களே நீங்க. அப்படி கேளுடி, என்னமோ புதுச பொண்டாட்டியும் வண்டியில வளைச்சி வளைச்சி தெரு ஃபுல்லா கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. என்னது கோலம் போட்டுட்டு இருப்பாங்களா? போதும் அடங்குடி, எங்களை பார்த்து பொறாம உங்க எல்லாருக்கும் எங்களை மாதிரி இருக்க முடியலன்னு. அப்புறம் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பாரு உங்களெல்லாம் எப்படி ஓவர்டேக் பண்ணி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்குன்னு. படிப்பாவி. பிரியா, உனக்கு மணி தான் டஃப் காம்படிஷன் கொடுக்க போறா, பார்த்து உஷாரா இருந்துக்கோ. சரி இழிக்காத. மேடம் என்ன சடனா கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? என்ன மேட்ரு? அப்படி கேளுடி என் செல்ல குட்டி, பாத்தியா திடீர்னு மேரேஜ்ங்கறா. அவன் மனசுக்குள்ள ஏதோ இருக்குடி நந்து, போட்டு வெளியே ஏடி என்னன்னு. ஏமா பிரியா, தயவு செய்து சிரிக்காதடி. சத்தியமா எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்து யமயமயமா தயவு செஞ்சு கொஞ்சம் 2 அடி பின்னாடி நில்லு. சரி இப்போ ஓகே தானே? கேளு நீ அவளை. சொல்லுங்க மேடம், உங்க உயிர் தோழி கேக்குறாங்க.